எங்களுடைய தமிழ் மண், இந்த தாய் மண் யாழ்ப்பாணம் உங்களை எப்படி வரவேற்கிறது? உங்களுடைய மன எண்ணம் எப்படி உங்களுக்கு இருக்கிறது? பனைமரத்தை பார்க்கின்ற பொழுது பனைமரம் எனக்கு ஒரு செய்தி சொல்கிறது. Jaffna is lovely. We got the train from Anuradhapura to Jaffna. The train was amazing. The countryside around Jaffna very beautiful. We like it. வந்து இப்போ ஜிடியும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் பாடு பெரிச்சு கொண்டு பின்னணுமா ஆர்வத்தை இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே சம்பந்தம் இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி போறீங்க. அதுல என்ன வித்தியாசம் காட்ட போறீங்க? போற தண்ணி இருக்கு சமைக்கிற தண்ணி. தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய். டைமிங் ஒண்ணும் இல்ல, ஆனா டேஸ்ட் மட்டும் பாப்பேன். டேஸ்ட் பாப்பினே பொங்கல் பானை கரும்பு அதை வந்து கறி கொடுத்த கறி இருக்கு. சொல்லிக் கொடுங்க அவங்க பழைய டேஸ்ட்களை சொல்லிக் கொடுங்க. பெருச்சம்பளம் அப்படி போடுறது முந்திரி. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் நகரத்தில் வந்து திருவள்ளுவர் பண்பாட்டு மையம். இங்கே வந்து தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வந்து மற்றது பொங்கல் போட்டிகளோட வந்து இங்கே வந்து கோல போட்டிகள் மற்ற உரி அடிக்கிற போட்டியெல்லாம் வந்து இங்கே நடைபெற போகுது. என்ன மாதிரி இங்கே என்னென்ன நிகழ்வு எல்லாம் வந்து இங்கே நடைபெற போகுதுன்னு சொல்லி இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நிசாந்தன் வியூ யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். அடுப்புல தம்பி பானையை வைக்கிறது அப்பாதான். ஏன் அது அப்படி வீட்டுக்கு தலைவர் வீட்டுக்காக லண்டன் Jaffna is lovely. We got the train from Anuradhapura to Jaffna. The train was amazing. The countryside around Jaffna very beautiful. We like it. Okay, good luck. Thank you. Thank you, sir. Cheers, guys. Bye. இந்த பார்த்தீங்க சொன்னால் இங்கே வந்து அந்த போட்டி பொங்கல் போட்டி வந்து தொடங்கிட்டுது. நீர் கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த பொங்கலுக்கு ஒரு உழவை சத்தம் போடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த குறவை சத்தம் சொல்றது எரும மாடு மேய்க்கிற மாதிரி இருக்கு. தப்பா நினைக்க கூடாது. சரி, பயப்படாதீங்க, கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. பார்க்கலாம் யாருடைய பொங்கல் எப்படின்னு. நாங்க முதலாவது பொங்கல் செய்பவருடைய முகத்தை கேட்கலாமா? ஓகே, சரி பார்க்கலாம். இந்த பொங்கல்ல சீஃப் அதாவது செஃப் யாருன்னு சொல்லி நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பொங்கல்ல வணக்கம் அம்மா. டான் டிவியில் சார்பில் வந்து எனக்கு வந்து பொங்கல் போட்டி வந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. பாருங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்கள் இதில் வந்து இருக்குது 1 2 3 4 5 பொங்கல் பானை இருக்குது. பொங்கல் பொங்க போறீங்க? சக்கரை பொங்கல் எல்லா சாமானும் இருக்கா? எல்லா பொருட்களும் காட்டும் பாப்போம். பால் ஒன்று மட்டும் வரும். பால் வேற வேணும். நான் இதுக்கு இல்ல. என்ன சாமான் இருக்கு? சிக்னல் அது நாங்கள் வின் பண்ணி நாங்கள். ஓகே. சர்க்கரை இருக்குது. சர்க்கரை. கற்கண்டு இருக்குது. கற்கண்டு. பேரிச்சம்பழம். காஜு. பயறு இருக்குது. தேன், நெய் இருக்கு. எல்லாம் தந்திருக்கீங்க. அப்படி வின் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்கா? போட்டி தானே, டைம் இருக்கா? அவ்வளோ நிமிஷம் அப்படி டேஸ்ட் பாப்பினே டேஸ்ட் பண்ணும் பாப்பினேன்னு. சக்கரை பொங்கல் தானே, சக்கரை பொங்கல் தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் அடுப்பு எல்லாமே ரெடியாக இருக்குது. புறாவும் ரெடியாக இருக்குது. பாப்பா விங்கால போவோம். பாப்போம் அக்கா இப்போ தான் வந்து என்ன குத்தி கொண்டிருக்கிறா. என்னக்கா குத்துறீங்க? ஏலக்காயா? என்ன என்ன இது பொங்கல்? நீங்கள் சக்கரை பொங்கலா வன் பொங்கலா? சக்கரை பொங்கல். எல்லாருமே சக்கரை அதுக்குள்ளே வருது, ஒரு பேக்கெட்லயே வருது. எல்லாமே வருது. இதுல முழு பொங்கல் ஜாமானும் வச்சிருக்கீங்க. தம்பி எங்க நீ போட்டிக்கு வந்தீங்க? அதேடா நீங்க ஃபேமிலியாவா இல்லாட்டி ஃபேமிலியா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அப்ப நீங்க பொங்குங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. என்ன பாப்பானு பொங்கல் முடிய கேடுப்பா உங்களே. அக்கா என்ன பொங்கல் ரெடியோ அக்கா? ஓகே.
என்ன மாதிரி அப்போ இந்தியாவில் நிறைய பேர் ஃபயரை அணிக்கிறோம், நீங்களும் அந்த ஃபயரில் இறங்கி நிற்கிறீங்களா? ஃபயர்ண்டா அந்த போட்டிக்கு ஆர்வத்தில் நிற்கிறோம், நீங்கள் என்ன மாதிரி? ஓ ஆர்வத்தில் நாங்களும் நிற்கிறோம். என்ன சக்கரை பொங்கல்? ஆமாம் சக்கரை பொங்கல். எல்லாருக்கும் ஒரே பேக்கே தந்திருக்கணும். ஆமாம் ஒரே பேக். அதில் தான் நேர் டேஸ்ட்டாக செய்றீங்கன்றத வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே ஒரே இதுதான் தந்திருக்கணும். அப்படியே இப்போ அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து ஒன்று தான். என்ன இப்போ எவ்வளோ நேர கணக்கு அப்படி இல்லாட்டி அது நீங்கள் பொங்கி கணக்குங்களுக்கு அறியாவே ஸ்டார்ட் பண்ணிக்க சொல்லிடணுமா? சொல்லிடணும். நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடல. என்ன மற்ற டேஸ்ட் மட்டும் தான் பார்ப்பினேன். சரி, இதுலேயும் பார்த்தீங்க சொன்னால் அம்மா வந்து எல்லாம் விறகு எல்லாம் முறிச்சு எல்லாம் வச்சிருக்கிறா, எல்லாம் ரெடி பண்ணுறா. என்ன மாதிரி அக்கா ஆயத்து தொடங்கிட்டீங்களா? என்ன மாதிரி ஆயத்தம்மா? என்ன மாதிரி இதில் போட்டியில் வந்து என்ன பொங்கல் டேஸ்ட் தான் பார்க்கணியோ? என்ன மாதிரி நேரம் அப்படியா? இந்த மாதிரி டேஸ்ட்டாக பார்க்கணும். ஏன்னா எல்லாரும் நல்ல வின் பண்ணணுமான்ற இதில் நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வின் பண்ணணுமா? ஆர்வத்தை நிற்கிறா? என்ன இதில் அவை எல்லாருக்கும் ஒரே சாமான் தான் இருந்திருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி தான் செய்ய போறீங்களா? அதில் என்ன வித்தியாசம் காட்ட போறீங்க? அதில் போடுற தன்மை இருக்குதானே, சமைக்கிற தன்மை அதில் வித்தியாசம் காட்ட போறீங்க. சரி, ஓகே, பார்ப்போம். அம்மா நிற்கிறா அம்மா எல்லாம் சொல்லி கொடுப்பா. என்ன அம்மா நீங்களும் வாங்க போறீங்க? சேர்ந்து நீங்களாம் மெயின் செஃப்போல இருக்கு, செஃப் பண்றேன்னு சொல்றீங்க. சரி, பாப்போம். என்ன வின் பண்ணுவீங்களா? ஆமா, வின் பண்ணுவோம். எல்லாம் சொல்லிக் கொடுங்க, உங்க பழைய டேஸ்ட்களை சொல்லிக் கொடுங்க. பெருச்சம்பளம் அப்படி போடுறது, முந்திரி அப்பளம், சர்க்கரை பாருங்க சொன்னால் இதில் வந்து 5 பொங்கல் பானை இருக்குது. 5 பொங்கல் பானையும் வந்து எல்லாமே விறகு வச்சு ரெடியாக இருக்குன்னு நாங்கள் எல்லாருமே வந்து கதைச்சினாங்க. இதில் இந்த அக்காடையும் காய்ச்சினாங்க, இந்த அம்மாவோடையும் காய்ச்சினாங்க. அங்கே தொங்கல் ஒரு அக்கா இருக்கிற, அவாடையும் ஒரு அக்கா தைப்போம். என்ன ரெடியோ? பொங்கல் பானை வைக்க ரெடியோ அக்கா? அம்மா வந்து நிற்கிறா. எல்லாம் அம்மா எல்லாம் பகை எல்லாம் தண்ணி எல்லாம் வச்சு தான் வச்சிருக்கிறா அடுப்புக்கு மேலே. இப்போ வந்து எல்லாம் மமளியாக சத்தம் கேட்குது. வச்சு சர்க்கரை அடிச்சு நொறுக்கினேன். சர்க்கரை எல்லாம் அங்காடி பக்கம் சர்க்கரை எல்லாம் அடிச்சு நொறுக்கினேன். சில பேர் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த போட்டியில் எல்லாம் வந்து அக்கா வச்சுட்டா மேலே வச்சு அடுப்புக்கு மேலே வச்சுட்டா பானை, பொங்கல் பானை எல்லாம் பார்க்குறேன். இப்போ கல் வந்து இப்படி தான் கடையில் விற்கினேன் சொல்லி சீமந்த கல் இப்படி தான் விற்று கொண்டிருக்கேன். மற்ற பானையை பாருங்க, பானைக்கு வந்து பட்டு துணியெல்லாம் கட்டி எல்லாமே வந்து ஐயா பாரம்பரியமாக வந்து எங்களுடைய மண் பானையில் தான் இந்த பொங்கல் நடைபெற போகிறது. பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரி போட்டிகள், இந்த பொங்கல் நிகழ்வு எல்லாம் அப்படி நடைபெற சொல்லி பார்ப்போம். பொங்கல் போட்டி எல்லாம் வந்து தொடங்கிட்டு மும்முரமாக வந்து பொங்கல் கொண்டிருக்கிறேன். என்ன பானை அடுப்புல வைக்கிறோம், இப்ப தண்ணியும் ஊத்தி இருக்கு, பாலை கொஞ்சம் கலந்து இருக்கிறோம். இது பொங்கி வந்தா பொங்கல், அடுத்த அரிசியை போட போறோம். இவ்வளவுதானே விஷயம். இதுக்கே மினக்கிட்ட கேக்குறீங்க? அப்படித்தானே இவ்வளவு மை வாய்ஸ். வீட்டுல வந்து வழமையா பொங்கல் நீங்க தான் செய்வீங்களா? சொன்னா பொங்கல் நடைபெற்று கொண்டிருக்கு. குடும்பம் பொங்கி வந்து வேலை போட்டி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு சொன்னால் 5 பேரும் வந்து பொங்கல் தொடங்கிட்டு யார்கிட்ட பொங்கல் வந்து டேஸ்டாக இருக்கும், வெற்றி பாப்போம். நாங்கள் தொடர்ந்து வந்து பாருங்க மும்முரம் வந்து பொங்கல் செய்துருக்கீங்க. பானையை தவிர சுத்தி வர எரியுது, அதான் சந்தோஷமா இருக்கு. அந்த கோதை எல்லாத்தையும் உடைச்சு அப்படி அழகா அந்த பருவ எடுத்து அப்படியே போடுவாங்க. இல்ல அந்த வறுத்தா வந்து அது கடினமா இருக்காதா? இல்ல, வறுத்து அது நாங்க தண்ணில விட்டு அவிக்கும் பொழுது அது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும், அதாவது கொஞ்சம் மெதுவாயிடும்.
அப்ப சாப்பிடலாம். அதே நேரத்துல வந்து முன்னாடி தான் சொன்னா அவங்க சொல்றாங்க. வெள்ளக்காரன் வந்து இதை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறேன். அவ அப்படி கோபப்படுறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க வர தப்பா Guys. சொல்றீங்க. அப்போ அப்படின்றதா அந்த சின்ன குழந்தை ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. பொதுவா வந்து கதிரவனுக்காக நன்றி செலுத்தி நினைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கிக் கொண்டு அந்த கதிரவனுக்காக நன்றியை செலுத்தும் முகமாக இந்த பொங்கல் உங்கள் கைத்தட்டலோட அந்த பானை வந்து பொங்கி அரிசி போட்டு நினைக்கிறேன். பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அடுத்ததாக அவங்க வந்து இப்ப பாத்திரம் சொன்னா பாருங்க. பொங்கி பாருங்க கிழக்கு பக்கம் இப்படி சரி பொங்கி வழியுது. அப்படியே நானே முதல் 2 பானையும் வந்து அரிசி போட்டுட்டேன். இப்பதான் பொங்கி இருக்கேன். இதுதான் வந்து அரிசி போட போயிருக்கேன். இந்த பானையும் வந்து இப்பதான் பொங்கி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுப்பு எரிச்சு கொண்டு இருக்கிறோம் அம்மா. சரி போகும் அப்படின்ற அடிப்படையில ரொம்ப அழகா எல்லாருடைய பொங்கல் பாத்தீங்கன்னா சரி அவங்க நெய்ய உருக்கி அரிசி போடுறாங்க அந்த பானைக்குள்ள. 2 பொங்கல் தயாராயிருச்சு. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்ல நேரம் வந்துருச்சு. இப்ப அந்த எங்களுடைய தமிழ் வைத்திய பொங்கல் இப்பொழுது ரெடியா வர இந்த டிசைனை போட்டு வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கஷ்டங்களுக்கு மத்தியில சரி, இப்ப நாங்க கேட்க போறோம் என்ன ஐடியா, என்ன ஓவிய கோலம் நீங்க வரைய போறீங்க? கோலம் போட்டி வந்து தொடங்கிட்டது. அதுக்குரிய அதுக்குரிய பொருட்களை வந்து ஆயத்தப்படுத்தின பாருங்க. இதுலயும் வந்து 5 போட்டியாளர் தான் வைக்கிறேன். இதுலயும் பாதி 2 பொம்பளை பிள்ளைகள் வந்து கோலம் போட ஆயத்தப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்க அதுக்குரிய இந்த குழுவுக்கு படைபலம் குறைவன் சொன்னாலும் மனபலம் அதிகம். 3 பேர் தான். ஓகே, நாம எங்க பார்த்தோம்னு சொன்னா பேப்பர் பொங்கல் அழகா இப்ப பானையில ஒரு வித்தியாசம். இந்த பொங்கல் வந்து இருக்குது. அங்கால பூக்களே சற்று ஓய்வெடுக்கிறது போல. ஒரு அழகான ஒரு தோற்றம் அந்த கோலத்துல இப்ப வெளிப்பட்டு இருக்குது. கவிதா, இந்த போட்டிக்கு வந்து நேரம் இருக்குதா? இவ்வளவு நேரத்துல இந்த போட்டி நேரம் இருக்கிறது. ஆனால் பொங்கல் பானை கரும்பு வந்து யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க அப்படின்றத விட சிவதாண்டவம். அதையும் நீங்கள் வீடுகளில் இருந்து நேரடியாக ரசிக்கலாம். ஆனால் வீடுகளில் இருந்து ரசிப்பதை விட எங்கள் சொந்தங்கள் காணும் பொங்கலை போல் நின்று உங்களுடைய உறவுகள் இது வந்து பொங்கல் பானை கரும்பு அதை வந்து கறி குளத்துல கறி இருக்கு. இது வந்து பார்த்து சொன்னா பூ கோலம். திருமதி புஷ்பானந்தி தயாளன் அவர்களுடைய மாணவிகள் தான் இந்த நடனத்தை உங்களுக்காக வழங்குவதற்காக. இந்த மாணவர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி நாங்க சரியா இங்க பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, இப்ப நடுவர்கள் பொங்கலை சுவைத்துக் கொண்ட தளத்துல அவர்களுடைய அபிப்பிராயம் இதுக்கு டேஸ்டா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்க. இதுதான் இந்த ஜட்ஜ் வந்து சாப்பிட வந்த ஜட்ஜ் பேர் நிக்கிறேன். இந்த பரிமாண முறை நன்றாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். நல்லா இருக்கு. இதே மாதிரி நல்ல
அது உடனே முட்டி சோ நீங்க பக்கத்தை மாத்தலாம். உங்களுக்கு ஐடியா இருந்தா கொஞ்சம் பக்கத்தை மாத்தி வாங்க. இல்ல திருப்பி கொண்டு வந்து விடுங்க. முதலாவது இடத்தை பெற்றிருப்பது பேரை போலவே சூரிய பொங்கல். அதுவும் ஒரு குழு முடிவு என்பதையும் முன்கூட்டியே சொல்லிக்கொண்டு நீ கொண்டு வச்ச ஒரு கலைஞர், சிறந்த பாடகர் அப்படின்றது மாத்திரமல்ல, நல்ல மனிதர், கலைக்கும் பாரம்பரிய கலைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் பல பாடல்களை ஏற்றி மக்களது மனதில் இடம் பிடித்த ஒருவர் தான் இன்றைய. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாட்டுப்புற கலைகளுக்கு மேலுருவாக்கம் கொடுத்து அதற்கான ஒரு புத்துயிர் கொடுத்ததில் இவருக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அவரோடு இணைந்து அவரது பாரியார் திருமதி அனிதா குப்புசாமி அவர்களும் அவரோடு இணைந்த பயணத்திலே கைகோர்த்து மிக பெரும் பணியினை இந்த கலைக்காக வழங்கி இருக்கிறார். நாமும் நமக்கு ஒரு நல்ல கலையுடையோம், நாமும் நிலத்தினது வாழ்விற்கு நம்மாலே என்ற நற்பணிகள் புரிந்திடுவோம் என்பது போல பல கருத்துக்களை, சமூகத்திற்கு தேவையான பல கருத்துக்களை தன் நாட்டுப்புற கலைக்கூடாக வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான பெருமைமிக்க கலைஞரை இந்த மேடை காணவிருக்கிறது என்பது எமக்கு பெருமை. கண்டிப்பாக ஆடி பாடி வேலை செய்தால் கலைப்பு இருக்காது அப்படின்னு எங்களுடைய விவசாயிகள் எல்லாம் அன்று பாடிய அந்த பாடல் என்பது கலை வடிவம் பெற்று நாட்டுப்புற பாடலாக வெளிவந்து இன்று உலகளாவிய ரீதியிலே பயணம் செய்வதற்காக மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய கலை மாமணி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு கைத்தட்டலின் மத்தியில் கலைக்கே உரியதான உயரிய விருதான தமிழகத்தின் கலை மாமணி விருது பெற்ற எங்கள் பெருமதிப்பதற்குரிய நாட்டுப்புற கலைஞர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை நாம் இந்த நேரத்திலே அன்போடும் பெருமகளோடும் அழைத்து நிற்கின்றோம். இவருக்குரிய மரியாதையை நாம் எங்களுடைய வாழ்த்தலைகளோடு உங்களுடைய கரகோஷம் இன்னும் உயரமாக வான உயரத்திற்கு எங்கள் நாட்டை நம்பி வந்திருக்கிறார். நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த தாய் திருநாடாம் யாழ்ப்பாணத்திலே தன் காலடியை பதித்திருக்கிறார். இவருக்கான கௌரவத்தினை டான் குழுமத்தினுடைய தலைவர் எங்கள் பெருமதிப்பிற்குரிய குகநாதன் அவர்கள் இப்பொழுது வழங்குவார். அவரை கௌரவப்படுத்துவதில் டான் தொலைக்காட்சி குழுமம் பெருமை கொள்கிறது. இன்னும் சத்தமாக உங்கள் கைத்தட்டல் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை நாங்கள் கௌரவிப்பதை பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த தருவாயில் கிராமிய மனமாத்திரம் அல்ல, சினிமாவில் சிறப்பான கிராமிய பாடல்கள் உச்சஸ்தாயில் சொல்வாங்க, கம்பீரமாக தன்னுடைய குரல் மூலமாக அந்த பாடலுக்கு பலவும் உயிரும் சேர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பாடல் கேட்கறதுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா? அவரிடமிருந்து ஒரு சிறப்பு இருக்கிறது. சாதாரணமா பேசும் பொழுது ரொம்ப தன்மையா நல்லா பேசுவாங்க, ஆனா அந்த மேடை ஏறிட்டாங்கன்னா அவங்களுடைய தோற்றமே வேற ஏதோ இருக்கும். அரை மணி நேரம் இருந்தால் போதும் உலகத்தில் அரைவாசி கலைகளை உங்கள் காதுகளில் புகுந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த திறமைசாலி. இவரோடு பழக கிடைத்தது எமக்கு கிடைத்த பெரும் சந்தர்ப்பம். எம் தமிழரை பெருமைப்படுத்துவதாய் தமிழா நீ பேசுவது தமிழா என்ற பாடலோடு தான் நாம் இப்பொழுது இணைந்து கொள்ள போகிறோம். எங்கள் பெருமதிப்புக்குரிய கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய கம்பீரமான குரலை வாழ்த்துக்கள். எம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புரட்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களுடைய பாடல் அடியேன் இசையமைத்து பாடியது. தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தை பேபி என்றழைத்தாய், என்னையா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை ஏனோ நீ மறந்தாய்,
ஏனோ நீ மறந்தாய் தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய் அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய் அழகு குழந்தையை தேவி என்றழைத்தாய் என்னையா தந்தையை தாடி என்றழைத்தாய் இன்னுயிர் தமிழை ஒன்று தொல்லைத்தாய் தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா உறவை லவ் என்றாய் உதவாத சேர்ப்பி ஒய்பந்தாய் மனைவி ஆகும் என் போக்கு உறவை லவ் என்றாய் உதவாத சேர்ப்பி ஒய்பந்தாய் மனைவி ஆகும் என் போக்கு இனிப்பை சுய்த்தென்றாய் இரவை நைத்தென்றாய் இடியாதும் வாழ்க்கை இரவை நைத்தென்றாய் இடியாதும் வாழ்க்கை இனிப்பை சுய்த்தென்றாய் அறுத்தெறி நாக்கை இனிப்பை சுய்த்தென்றாய் அறுத்தெறி நாக்கை தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா பழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ரைட்டா வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா பழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ரைட்டா துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் தொலையாதா தமிழ் இப்படி கேட்டார் தொலையாதா தமிழ் இப்படி கேட்டார் தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா கண்டவரை எல்லாம் சார் என்று சொல்வதா
உதட்டிலே லிப்ஸ்டிக்கா பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா வீட்டிலே பெண்களின் தலையிலே ரிப்பனா வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா தமிழா 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 நீ பேசுவது தமிழா நீ பேசுவது தமிழா நீ பேசுவது தமிழா இந்த நேரத்திலே எங்களுடைய கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இந்த நேரத்திலே எங்களுடைய வடக்கிலே குறிப்பாக யாழ் மண்ணிலே 20 வருடங்களுக்கு பின்னர் கால் பதிந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? 2004 என்று நினைக்கிறேன். யாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சிக்காக வருகை வந்திருந்தீர்கள். சரி, இப்பொழுது எங்களுடைய தமிழ் மண், இந்த தாய் மண் யாழ்ப்பாணம் உங்களை எப்படி வரவேற்றுகிறது? உங்களுடைய மன எண்ணம் எப்படி உங்களுக்கு இருக்கிறது? பனைமரத்தை பார்க்கின்ற பொழுது பனைமரம் எனக்கு ஒரு செய்தி சொல்கிறது. என்னை பார், எத்தனை ஒளியை பார்த்திருப்பேன், எத்தனை ஒளியை கேட்டிருப்பேன், எந்த நிகழ்வுகளையெல்லாம் நான் கண்டிருப்பேன். இருந்தும் பார், நிமிர்ந்து நிற்கிறேன். என் கடமையை நான் செய்கிறேன், கனி தருகிறேன். நான் எதற்கும் பயப்படவில்லை, எதை பார்த்தும் ஓய்ந்து விடவில்லை. வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னை பார் என்று பனைமரம் எனக்கு சொல்கிறது. நிச்சயமாக இங்கு யுத்தத்தின் கொடுக்குகளுக்கு பிறந்து வெடி சத்தங்களால் தாளாட்டப்பட்ட நிறையவே பேர் உள்ளனர். அவர்களும் இந்த அனுபவங்களை அதே போல தமிழ் மக்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள், மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறார்கள். இந்த இன்பமானது, மகிழ்ச்சியானது நிலைக்கட்டும், வளம் பெறட்டும், நலம் பெறட்டும். என் தமிழ் உறவுகள் உலக அளவிலே நிமிர்ந்து நிற்கிறது. வாழ்த்துக்களோடு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் தொடர்ச்சியாக உங்கள் கம்பீரமான குரல் இந்த மேடையிலே ஒலிக்கும். தற்காலிகமாக உங்களுக்கான ஓய்வு. இன்னும் இந்த மேடையிலே இந்த புலிக்கு அர்ச்சிக்க காத்திருக்கிறது.